கட்சி பொறுப்பில் இருந்து விலகிய முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என துரை வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவுக்கும் முதன்மை செயலாளர் துரை வைகோவுக்கும் இடையே உருவான மோதலில் துரை வைகோ திடீரென்று தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் இன்றைய நிர்வாகக் குழு கூட்டத்தில் மட்டுமே பங்கேற்பதாகவும் வருங்காலத்தில் முக்கிய ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கெடுக்கப் போவதில்லை என்றும் அறிவித்தார். இதனிடையே மதிமுக நிர்வாகக் குழு கூட்டத்தில் பங்கேற்க வந்த துரை வைகோ செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், கட்சி பொறுப்பிலிருந்து விலகிய தன் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை, நிர்வாகிகள் தங்கள் கருத்தை தலைமையிடம் பிரதிபலிக்கட்டும் என்றார். மதிமுக தான் வைகோ, வைகோ தான் மதிமுக, இதில் எந்த மாற்றமும் கிடையாது. தன்னால் கட்சிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளேன் என்றும், கட்சிக்குள் எதனால் பிரச்சனை வந்தது என்பது நிர்வாகக் குழு கூட்டத்திற்கு பின் தெரியும் என்றும் அவர் அப்போது கூறினார். இல்லை, அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அவங்க எதிர்பார்க்கல. அவங்க இந்த மாதிரி நான் கொடுப்பேன்னு எதிர்பார்க்கல. யாருக்கும் தெரியவும் தெரியாது, எந்த நிர்வாகிக்கும் தெரியாது. நானே எடுத்துக்கிட்ட முடிவு தான். என்னால் ஒரு பிரச்சனை கட்சிக்கோ தலைமைக்கு வரக்கூடாது, அவதூறுகள் வரக்கூடாது. நான் இருக்க போய் தான், இந்த பொறுப்பில் இருக்க போய் தான் அவதூறுகள் பேசுகிறீங்க, இது பண்ணுறீங்க. நான் இது இல்லைனா எதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் அப்பனாச்சும் நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லி தலைவரை காயப்படுத்தாதீங்க, கட்சியை இழிவுபடுத்தாதீங்கிறது என்னுடைய வேண்டுகோள் தான். அறிக்கையில் நீங்கள் பார்த்துட்டு தேர்தலுக்கான அனைத்து வேலைகளை எல்லா கட்சியும் தொடங்கிட்டாங்க. தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான சலசலப்பு கட்சிக்கு பின்னாடி இருக்காது. தேர்தல் நேரத்தில் தான் இந்த மாதிரி குழப்பங்கள், தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி குழப்பங்கள், கட்சியும் தலைமையை களங்கப்படுத்துகிற இந்த போன்ற நபர்கள் வந்து இது மாதிரி அவங்க கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கிறது தான் என்னுடைய இது. தொடர்ந்து இது போன்று இன்றைக்கி நடக்கலை, 4 வருஷமாக இது போன்ற இது வந்து செய்திகளை வந்து அந்த ஊடகங்களுக்கு பரப்பிட்டு யாரும் கட்சிக்காரங்களுக்கு தெரியும். நண்பர்கள் இல்லை நண்பர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். நான் இது வரைக்கும் இந்த 7 வருஷத்தில் ப்ரெஸ்ஸுக்கு நான் எந்த கேள்விக்கும் நான் மறுத்தது இல்லை. எல்லாருக்கும் நம்ம என்ன கேள்வி கேட்டாலுமே குற்றச்சாட்டில் வச்சா நான் பொறுமையாக பேசுகிறேன். இது உட்கட்சி விவகாரங்களால நான் இது